சேலம் கான்கிரீட் கட்டிங் ஒர்க். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு குழிக்கு 4க்கு 4 கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காங்கிரீட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஜல்லி கலவெடுத்ததோடு சேர்த்து மொத்தம் 9 இன்ச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு காங்கிரீட் கட்டிங் பண்ணணும்னா சேலத்தில் எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கு ஈரோடு டு பவானி போகிற வழியில் நடுவில் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறோம். யூடியூப் பார்த்துட்டு இவர் கூப்பிட்டாரு. இவர் நல்லபடியாக கட்டிங் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம். இது அதிகமாக படி ரூமு, அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷனு, லிஃப்ட்டு, இந்த மாதிரிலாம் கட் பண்ணுவோம். இந்த மிஷினே நம்மகிட்ட 14 இன்ச்சு, 16 இன்ச்சு, 24 இன்ச்சு, அதே மாதிரி வால் கட்டிங்க்கு எல்லாத்துக்கும் நம்மகிட்ட தனித்தனியாக மிஷின் இருக்குது. அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் எந்த மிஷின் போட்டு கட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் போட்டு கட் பண்ணி கொடுத்துருவோம். முதல்ல நாங்கள் மார்க் பண்ணிக்குவோம். அந்த கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி அதை மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பெரிய மிஷின் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி செயின் பிளாக் போட்டு நம்ம கட் பண்ணுறதுனால நிறைய விபத்தை தவிர்க்கலாம். அதே போல் நம்ம கட் பண்ணுற பீஸ் பொத்துன்னு பில்டிங்கில் விழுகாமல் இந்த செயின் பிளாக் பிடிச்சி வச்சுக்கோம். நம்ம பொறுமையாக கீழே இறக்கலாம். கீழே நம்ம வீடே இருந்தாலும் டைல்ஸே இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பொறுமையாக கீழே இறக்கி வைக்கலாம். கீழே பில்டிங்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த மிஷினில் கட் பண்ணுறதுனால உங்களுக்கு பில்டிங்கில் அதிகமாக கிராக்கோ வெடிப்போ விடாது. ஏன்னா டெமாலிஷ் மிஷினில் ஹேமரில் போடும்போது தான் உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக விழுகும். அதனால் பில்டிங் எக்ஸ்ட்ரா கிராக் ஆகும். ஆனால் இதில் அதிகமாக கிராக் விழுறதுக்கு, பில்டிங்கில் வைப்ரேஷன் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னா சேலத்தில் இருங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வெளியூர்லேயும் நாங்கள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோம். அதிகபட்சம் ஒரு வாரத்தில் உங்கள் ப்ராப்ளத்தை நாங்கள் அட்டன் பண்ணி உங்கள் பில்டிங் காங்கிரீட்லாம் கட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். அதேமாதிரி வாசக்கால், ஜன்னல், வெண்டிலேஷன் கேப் இந்த மாதிரிலாம் கட் பண்ணுறதுக்கும், வால் கட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக நாங்கள் மிஷின் வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல என்கிட்ட நிறைய மிஷின் இருக்குது. டெமாலிஷ் மிஷின் 16 இன்ச்சு, 14 இன்ச்சு, 24 இன்ச்சு, அப்புறம் வால் கட்டிங்லேயே 16 இன்ச்சு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாங்கள் மிஷின் வச்சுருக்கோம்.
இந்த காங்கிரீட் பார்த்திங்கன்னா நம்ம 2க்கு 2 கட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இதை நம்ம 2க்கு 3க்கு மேலே கட் பண்ணிட்டோம்னா மக்களால் இதை தூக்க முடியாது. இதை மேக்ஸிமம் 2க்கு 2 பீஸாக கட் பண்ணால் தான் மக்களால் தூக்க முடியும். பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணி கீழே இறக்கி வச்சுருவோம். அதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணுறது உங்களுடைய வேலை தான். வெளியூரில் அதிகமாக ஒர்க் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணி தருவோம். அதுவும் மாரி உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, இதில் தான் நான் இங்கே கட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து வந்துட்டு போகிற செலவு கொஞ்சம் வரும். இது நிறையா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு போகிற செலவு உங்களுக்கு வராது, இன்க்ளூடிங் அதுலேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். மினிமம் ஒரு அரை சதுரத்துக்குள்ளே அறுத்தா பஸ் சார்ஜோ அல்லது எடுத்துகிட்டு வர பொருள் சார்ஜோ நான் உங்களுக்கு வரும். அரை சதுரத்துக்கு மேலே எல்லாமே எங்களதோட தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீட்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷிங்காக நாங்கள் கட் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். வால், காங்கிரீட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவோம். நன்றி.